நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேங்க. காலையில் எத்தனை பேர் அலாரம் வச்சு அந்த டைமில் எந்திரிச்சிருக்கீங்க? நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அலாரம் அடித்து எழுப்பும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே தானாக எந்திரிக்கிறவங்களை விட அம்மா சொல்லி எந்திரிக்கிறது, டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கடமைக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறவங்க தான் இங்கே அதிகம். அந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்ஃபைடு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஸோ அவங்க பர் டே முழுக்க சந்தோஷம் இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்களும் அதில் ஒருத்தவங்கன்னா நான் சொல்றத கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். இந்த வீடியோவை பாருங்க. அதுக்குன்னு சக்சஸ்ஃபுல் மேன் எல்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னாலாம் சொல்ல போறது இல்லைங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுக்கும் நீங்க நினைக்கிற நேரத்துல எந்திரிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க நினைக்கிற நேரத்துல எந்திரிக்கும் போது உங்க முதல் டாஸ்க் வேக்கிங் அப் என்ற ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோலா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கா ஆக்டிவிட்டி இருக்கும், ஸ்ட்ராங்கான பில்டப் இருக்கும். அந்த டேவோட முதல் டாஸ்க் உங்கள் கண்ட்ரோலா இருக்கும். யூ ஹாவ் கண்ட்ரோல் யுவர் டே. அதுவே நீங்க உங்களுக்கு தோணுறப்போ எந்திரிச்சிங்கன்னா முதல்ல உங்க அலாரம் ஆஃப் பண்ணுவீங்க. எந்திரிக்கலான்னு எண்ணம் இருக்கோ ஆனா போய் தூங்குவீங்க. அந்த டேல வேக்கிங் ஆஃப் டேவே போயிருச்சுன்னா அந்த நாளே போயிருச்சுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு எந்த வேலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும், ஆக்டிவா இல்லாம இருப்பீங்க. நீங்க அலாரம் வைக்கிற நேரம் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு உறுதியான ரொட்டீனான ஒரு டெய்லி அதே நேரத்துக்கு எந்திரிச்சா உங்க கேரக்டர் மாறும். நீங்க ஆசைப்படுறத செய்யணும்னு தோணும். அந்த நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. கண்ட்ரோலா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். புரியுதுங்களா? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரொட்டீன் என்ற ஒண்ணு நம் வாழ்க்கையில இருந்தா நம்மளுக்கு நிறைய பலன் தருங்க. நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். அவங்க எல்லாம் ஆர்மி போகும்போது அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க திரும்பி வரும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கம்பீரமான மனிதரா தான் வருவாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஸ்ட்ராங்கான கேரக்டரா இருக்கும் அவங்க கிட்ட. ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ரொட்டீன், தினமும் காலையில எந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ன்றது ஒரு ஷெட்யூல் இருக்கு. அதே மாதிரி தாங்க நீங்க காலையில இங்க எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரொட்டீனா பண்ணணும்ன்ற எண்ணம் வரும். இதன் மூலம் தினம் சில விஷயங்கள் பண்ணுவீங்க. தினமும் நிறைய விஷயங்களை தள்ளி போட மாட்டீங்க. நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சலிக்காம பண்ணணும்ன்ற எண்ணம் வரும். அது ரீடிங்கா இருக்கலாம், இல்ல பிராக்டிஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு புது விஷயமா கூட இருக்கலாம். ஸோ ரொட்டீனா பண்ணும்போது சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஸோ ரெகுலரா ரொட்டீனா கிரியேட் ஆகிறது முக்கியமான விஷயங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லட்டுங்களா? எல்லாரும் கண்ணை மூடி கனவு காணுகிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க கனவுக்காக கண்ணை திறந்து உழைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டேவை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை உருவாக்கலாம். இந்த வாழ்க்கை என்ற ரேஸ்ல ஓடுறதுக்கு நல்ல லட்சியம் இருந்தால் மட்டும் போதாது. அதை அடைய ஒரு டைம் வேணும். எனர்ஜெட்டிக்கான டைம் தேவைப்படும். அந்த டைம் நீங்க முடிவு பண்ணி எந்திரிக்கிற டைமா இருக்கணும். ஸோ நீங்க முடிவு பண்ணி அந்த நேரத்துல எந்திரிங்க. நிச்சயம் உங்க லட்சியத்தை அடைவீங்க. The day is under your control. புரியுதுங்களா? நன்றி.